ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுவர்ண கேரளம் ட்ரா வந்து 13. இதுக்கான கேல்குலேஷன் மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேற்று ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 455 கொடுத்துட்டாங்க. இதில் நான் வந்து காரணியா ப்ளஸ் இயர்லி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி 8, 0, 1, 9, 6 இந்த மாதிரி நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கு ஃபுல்லாகவே பாஸ் ஆன நம்பர் பார்த்தீங்கன்னா 4 ஏ போர்டில் பாஸ் ஆகிட்டு 5, 5 நம்பர் வந்து சி போர்டில் பாஸ் ஆகிடுது, பிசி போர்டில் பாஸ் ஆகிடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து சுவர்ண கேரளம் சார்ட். இது வரைக்குமே ஒரு 12 கிட்ட தான் நடந்திருக்கும். அந்த சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி இங்கே வந்து ஒரு நம்பர் எடுத்திருப்பேன். இப்போது லாஸ்ட்டாக பாஸ் ஆன சுவர்ண கேரளம் ரிசல்ட் 12வது டாவில் பாஸ் ஆன ரிசல்ட் நம்பர் வந்து 706. இதில் என்ன மெத்தட் சொல்கிறேன்னா 0 நம்பர் இருந்தால் இதுக்கு அடுத்து வர நம்பர் பார்த்தீங்கன்னா 9, 1 இந்த மாதிரி நம்பர் வந்து பாஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கே 320, அதுக்கு அடுத்த வாரம் 610, அதுக்கு அடுத்த வாரம் 439. 0 இருக்கும்போது இங்கே 1, 0, இங்கே 0 இருக்கும்போது அதுக்கு அடுத்த வாரம் 9, இங்கே 0, 21, அதுக்கு அடுத்த வாரம் 790. 0 இருக்கும்போதே 9, 0 பாஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கே 790, இங்கேயும் 0 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 9 மட்டுமாவது பாஸ் ஆகிருக்கும். இப்போது 706 இதான் லாஸ்ட்டாக பாஸ் ஆன நம்பர். 0 இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு 9 மட்டும் ஏ போர்டில் எடுத்துருப்பேன். 1 பார்த்தீங்கன்னா இன்னொரு போர்டில் எடுத்துருப்பேன், இன்னொரு கம்பேரிஷன்லையும். அதனால் 9 மட்டும் ஃபஸ்ட்டு ஏ போர்டில் எடுத்துட்டேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இது ஜென்ரலாக கம்பேர் பண்ணி எடுக்கிற நம்பர் தான். 0 நம்பர் வந்ததுன்னா அதுக்கடுத்து வர ரிசல்ட்டில் 9, 1 இந்த மாதிரி நம்பர் வரும். ஓகேவா? இப்போ லாஸ்ட்டாக பாஸ் ஆன சுவர்ண கேரளம் ரிசல்ட்டு 706, 0ன்ற நம்பர் இருக்குது. இங்கே 0 இருக்கும்போதே 1, 0, 0ன்னா இங்கே 9, இங்கேயுமே 0 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 9, 0, இங்கே 0 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 9 பாஸ் ஆகிடும். இப்போ லாஸ்ட்டாக பாஸ் ஆன ரிசல்ட்டில் 0 இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு 9 மட்டும் ஏ போர்டில் எடுத்திருப்பேன். அடுத்து 1ன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டில் எடுத்திருப்பேன். நான் பி போர்டில் சி போர்டில் எடுத்திருக்கேன். இப்போ அடுத்து இந்த ரெண்டாவது மெத்தடில் என்ன கம்பேரிஷன் சொல்கிறேன்னா, இப்போ லாஸ்ட்டாக பாஸ் ஆன சுவர்ண கேரளம் ரிசல்ட் 6 டிஜிட் நம்பர் வந்து 634, 704. இந்த 6 டிஜிட் நம்பரில் ரெண்டாவது டிஜிட்டில் 3 நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்து வர ரிசல்ட்டு, அதாவது அடுத்த வாரம் ரிசல்ட்டில் 1 பாஸ் ஆகும். இந்த மாதிரி ரிசல்ட்டு இது வரைக்கும் சுவர்ண கேரளம் ரிசல்ட் வந்து சார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இங்கே 339, 320, அதுக்கு அடுத்த வாரம் நம்பர் 610. ரெண்டாவது டிஜிட்டில் 3 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 1 பாஸ் ஆகிருக்கும். இங்கே 133, 796, இங்கே ரெண்டாவது டிஜிட்டில் 3 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 1 பாஸ் ஆகிருக்கும். இப்போது போன இதுக்கு அடுத்த ரிசல்ட் பாருங்கள், 2, 3, 6, 6, 5, 7, அதுக்கு அடுத்த வர நம்பர் 561. இங்கே ரெண்டாவது டிஜிட்டில் 3 இருக்கும்போது அதுக்கு அடுத்து 1 பாஸ் ஆகிருக்கும். இப்போ லாஸ்ட்டாக பாஸ் ஆன சுவர்ண கேரளம் ரிசல்ட்டு 634, 706, ரெண்டாவது டிஜிட் நம்பர் 3 தான். இப்போ இதுக்கு அடுத்து 1 பாஸ் ஆகணும். இந்த நம்பர் வந்து சி போர்டில் எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு மெத்தட்லேயே 1 சொல்லியிருப்பேன். இது அடிஷ்னலாக இன்னொரு மெத்தட். ரெண்டாவது டிஜிட்டில் 6 டிஜிட் நம்பரில் ரெண்டாவது டிஜிட்டில் 3 இருந்தால் அதுக்கு அடுத்த வாரம் பாஸ் ஆகிற சுவர்ண கேரளம் ரிசல்ட்டில் 1 பாஸ் ஆகிருக்கும். இங்கே 3 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 1, இங்கே ரெண்டாவது டிஜிட் 3, அதுக்கு அடுத்த வாரம் 1, இங்கே ரெண்டாவது டிஜிட் நம்பர் 3 தான், அதுக்கு அடுத்த வாரம் 1. இப்போ லாஸ்ட்டாக பாஸ் ஆன சுவர்ண கேரளம் ரிசல்ட்டில் ரெண்டாவது டிஜிட் நம்பர் 3 தான். அதனால் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 1 சி போர்டில் எடுத்துருப்பேன். இப்போ அடுத்து மூணாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூணாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து சுவர்ண கேரளம் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி நான் எடுத்த நம்பர் தான். இப்போ 11வது டாவில் பாஸ் ஆன சுவர்ண கேரளம் ரிசல்ட்டு 561. அதுக்கு முன்னால் இருந்த காரணியா ப்ளஸ் நம்பர் வந்து 766. இப்போ இந்த 766 இந்த நம்பரை ரூட் எடுத்திங்கன்னா 27.676705006196. இங்கே டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் லாஸ்ட்லேருந்து 3வது 4வது நம்பர் 61. இந்த 61 இந்த ரெண்டு நம்பருமே அதுக்கு அடுத்த நாள் பாஸ் ஆன சுவர்ண கேரளம் ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கும். இப்போ அடுத்து சுவர்ண கேரளம் 12வது டாக்கும் இதே மாதிரி மெத்தட் தான். அங்கே பாஸ் ஆன ரிசல்ட் நம்பர் 706. அதுக்கு முன்னால் இருந்த காரணியா ப்ளஸ் நம்பர் 696. இந்த நம்பரை ரூட் எடுத்து பார்த்தீங்கன்னா 26.3818916545. இங்கேயுமே டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் லாஸ்ட்லேருந்து 3வது 4வது நம்பர் எடுத்திங்கன்னா 65. இந்த 65லேருந்து 6 மட்டுமாவது போன வாரம் சுவர்ண கேரளம் ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுவர்ண கேரளம் 13வது ட்ரா. அதே மாதிரி நேற்றைய காரணியா ப்ளஸ் நம்பர் வந்து 455. இந்த நம்பரை ரூட் எடுத்து பார்த்தீங்கன்னா 21.330729007701. இங்கேயுமே லாஸ்ட்லேருந்து 3வது 4வது நம்பர் 77. இந்த 77லேருந்து 7ன்ற நம்பர், ஏதாவது ஒரு நம்பர், இப்போ ரெண்டு நம்பருமே 7 தான். இப்போ 7 வந்து இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆகணும். இந்த நம்பர் வந்து பி போர்டில் எடுத்துட்டேன். இப்போ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா இது நான் சுவர்ண கேரளம் 11வது டாலேருந்து கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர். அங்கே ரிசல்ட்டு 561. அதுக்கு முன்னால் காரணியா ப்ளஸ் நம்பர் 766. இந்த நம்பரை ரூட் எடுத்து பார்த்தீங்கன்னா 27.67 நம்பர் போயிட்டே இருக்கும். லாஸ்ட்லேருந்து 3வது 4வது நம்பர் மட்டும் எடுக்க சொல்கிறேன். அப்படி பார்த்தீங்கன்னா 61. இந்த 61 11வது டாலில் இருந்தது. அடுத்து இதே மெத்தடே போன வாரம் ரிசல்ட்டுக்கு ட்ரை பண்ணுறோம்னா அதுக்கு முன்னால் இருந்த காரணியா ப்ளஸ் நம்பர் 696. இந்த நம்பரை ரூட் எடுத்திங்கன்னா 26.38 நம்பர் போயிட்டே இருக்கும். இங்கேயுமே லாஸ்ட்லேருந்து 3வது 4வது நம்பர் 65. இந்த 65லேருந்து 6 மட்டுமாவது போன வாரம் ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ இந்த கம்பேரிஷன் வச்சு தான்
இப்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுவர்ணக்காரலம் 13வது ட்ரா. நேற்றைய காரணிய பஸ் நம்பர் 455. இந்த நம்பரை ரூட் எடுத்திங்கன்னா 21.330729007701. இங்கேயுமே லாஸ்ட்லேருந்து 3வது 4வது நம்பர் 7 மட்டும்தான். இப்போ 7 வந்து இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு வரலாம். இந்த நம்பர் பி போர்டில் எடுத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேல்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 9, பி கேல்குலேஷன் 7, சி போர்டில் 1. பாக்ஸ் வந்து 971. அடுத்து ஏபி பிசி ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி 97, பிசி 71, ஏசி 91. இப்போ இந்த நம்பர் எல்லாமே சொல்கிற கம்பேரிஷன் எல்லாமே வந்து சுவர்ணக்காரலம் சார்ட் மட்டுமே நான் கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். 0 நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்து வர ரிசல்ட்டில் 9 இந்த நம்பர் பாஸ் ஆகிடுது. அதனால் ஃபஸ்ட்டு 9 ஏ போர்டில் எடுத்துருப்பேன். அதே மாதிரி 3ன்ற நம்பர் நம்மளுக்கு 6 டிஜிட் நம்பரில் 2வது டிஜிட்டில் பாஸ் ஆகிருந்தால் அதுக்கு அடுத்த வாரம் பாஸ் ஆகிற சுவர்ணக்காரலம் ஏபிசி போர்டில் எங்கேயாவது 1 பாஸ் ஆகிடும். அதனால் 1 சி போர்டில் எடுத்திருப்பேன். 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா 11வது டாலேருந்து இந்த மெத்தட். அதுக்கு முன்னால் இருந்த காரணியா ப்ளஸ் நம்பருக்கு ரூட் எடுத்து அங்கே வர நம்பர் ஓகேவா 27 புள்ளின்னு நம்பர் டெசிமல் பாயிண்ட்டில் போயிட்டே இருக்கும். டெசிமல் பாயிண்ட்டில் லாஸ்ட்லேருந்து 3வது 4வது நம்பர் அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே 6 1 11வது டாலர் இருந்தது. இப்போ இந்த மெத்தட் கம்பேர் பண்ணி தான் இன்றைக்கி சுவர்ணக்காரலம் 13வது ட்ரா. நேற்றைய காரணியா ப்ளஸ் நம்பர் 455. இந்த நம்பரை ரூட் எடுத்தோம்னா 21 புள்ளி நம்பர் போயிட்டே இருக்கும். இங்கேயும் லாஸ்ட்லேருந்து 3வது 4வது நம்பர் 7 தான். இப்போ 7 வந்து இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு வரலாம். இந்த நம்பர் வந்து பி போர்டில் எடுத்துட்டேன். இப்போ இந்த நம்பர் எல்லாமே வந்து உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை நம்பர் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் கேல்குலேஷன் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து எல்லா நம்பருமே சொல்லிட்டேன். ஏ போர்டில் 9, பி போர்டில் 7, சி போர்டில் 1. பாக்ஸ் 971. ஏபி பிசி ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி 97, பிசி 71, ஏசி வந்து 91. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா கேல்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.